ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்க பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அக்வா ப்ரெஸ் 16 லிட்டர் ஆர்ஓடைய கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1லேருந்து பார்ட் 2 எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதனுடைய கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 கண்டினியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஓ பூஸ்டர் பம்ப் ஆர்ஓ மோட்டர் வரைக்கும் கனெக்ஷன் கொடுத்து பார்ட் 1 முடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல ஆர்ஓ மெமரின் ஹவுசிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் இன்ஸ்டால் பண்ணல, இது உள்ளதான் மெமரின் போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் ஹவுசிங் இன்ஸ்டால் பண்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எவ்வளோ பொறுமையா சொல்ல முடியுமோ அவ்வளோ பொறுமையா சொல்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாட்டா இருந்தாலே ரொம்ப நல்லா பொறுமையா ஸ்பீடாகவும் எதுவுமே இல்லை. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா ஸ்லோவில் தான் வச்சு இது பண்ணியிருக்கோம் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீ கனெக்ட் வரைக்கும் தான் முடிச்சோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ கனெக்டர் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெமரினுக்கு போயிடும். ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆர்ஓ மெமரின் இருக்கு பார்த்தீங்களா, ஆர்ஓ மெமரினுக்கு போயிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர். டிடிஎஸ் அட்ஜஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா மெமரின்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ரொம்ப கம்மியாக வந்ததுன்னா அதை அதிகரிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகரிக்கிறதுக்கு அந்த வால்வு கொடுப்போம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீ கனெக்டர். மோட்டர்ல இருந்து அதிகமாக ப்ரெஷராக தண்ணி வந்ததுன்னா டீ கனெக்டர் போட்டு இது பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க டிடிஎஸ் அட்ஜஸ்டருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பைப் நீட்டாக இருந்தது, அதை கட் பண்ணி திருப்பி கனெக்ஷன் கொடுத்தாச்சு மெமரின் ஹவுசிங்க்கு. இது உள்ள வந்து இன்னும் மெமரி இன்ஸ்டால் பண்ணல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மெமரி இன்ஸ்டால் பண்ண மாதிரியே நினைச்சுக்கங்க, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா மெமரி எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டணும்ல, அதெல்லாம் வந்து பண்ணல. இது இன்புட் அவுட் புட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சைடில் இன்புட்டு, ரைட் சைடில் அவுட் புட்டு. செக் பண்ணியாச்சு இன்புட் அவுட் புட்டு. இப்போ இன்னொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் சொல்ற பாருங்க. இப்போ வந்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ரிஜெக்ட் வாட்டர் கனெக்ஷன். இன்புட் கொடுத்தாச்சு ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா FR450 இதில் போடணும். ஃப்ளோ ரெசிஸ்டன் ஆர்ஓடைய ரிஜெக்ட் வாட்டர் அந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா, அதான் ரிஜெக்ட் வாட்டர். அது அப்படியே கீழே உருட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா வேற சைடில் போயிடும், முன்ன வந்துடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். FR450 வந்து பார்த்தீங்கன்னா 300 இருக்கு, 450 இருக்கு, 550 இருக்கு. நம்மளுடைய மோட்டரினுடைய ப்ரெஷரை பொறுத்து தான் நம்ம வந்து செட் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 300 போடணுமா, 450 போடணுமா, 500 போடணுமான்ட்டு. ஏன்னா 125 ஜிபிடிலாம் இருந்ததுன்னா, 150 இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா 550 போடலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 450 நார்மல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா FR450 தான் போடுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. FR450 வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு பாருங்க. இதுலயும் ஃப்ளோ ரெசிஸ்டனுடைய அம்புக்குறி இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்புக்குறியை வச்சு தான் நீங்கள் வந்து கரெக்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபில்ட்ரேஷன் வராது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ரெசிஸ்டன் கொடுக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிக ப்ரெஷராக மோட்டர்னுடைய ப்ரெஷர் ரைட் சைடில் இங்கே கொடுக்குது இல்லை மெமரின் ஹவுசிங்கில். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த FR450 வரைக்கும் ப்ரெஷராக தண்ணி வரும். இந்த ஃப்ளோ ரெசிஸ்டனை வந்து ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி பேக் ப்ரெஷரில் அடிக்கும். பேக் ப்ரெஷர் வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஓமேசஸில் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ள தண்ணி போயிட்டு ஃபில்டர் ஆகும். இன்னொரு சைடில் வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும் ஃபில்டர் பண்ணி. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஓமேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஓடைய மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய பேர் அது வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரெஸ்ஸிங் பண்ணிடலாம், கீழே இது பண்ணிடலாம். இப்போ பைப் எடுத்துட்டு கீழ் சைடு இது பண்ணிடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலே நல்லா இல்லை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங்காக இருக்கணும்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே கனெக்ஷன் மேலே கொடுத்த கனெக்ஷனை இப்போ கீழே கொடுக்க போகிறோம், வேற ஒன்றுமே இல்லை பாருங்க. பைப்பும் எடுத்தாச்சு, கரெக்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம்ல. ஏன்னா ட்ரெஸ்ஸிங்லேயே ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஆர்ஓடைய ட்ரெஸ்ஸிங் தான். அந்த ஒயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன். இன்புட்ல இருந்து மேலே இருக்கிற செடிமெண்ட் ஃபில்டருக்கு போகுது. செடிமெண்ட் ஃபில்டர் இருந்து கீழே வந்து கார்பன் ஃபில்டர் கொடுத்து வச்சிருக்காங்க, கார்பன் ஃபில்டர்ல போகுது. நீங்க செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் மேலே கீழே எப்படி வேணாலும் கொடுக்கலாம் பாருங்க. இப்போ வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்டர் டீ கனெக்டர் போட்டாச்சுங்களா. இப்போ பாருங்க அந்த பைப் எடுத்து டிடிஎஸ் வால்வு ரெடி பண்றதுக்கு தான் அந்த பைப்பை ரெடி பண்றோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் டிடிஎஸ் வால்வுக்கு ரெடி பண்றோம் அந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா டீ கனெக்டர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா மெமரினுக்கு போயிடுச்சிங்களா, மெமரின் ஹவுசிங்க்கு. இன்னொரு கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வால்வு. அதுல வந்து 2 டைப் இருக்கு, ஒன்று டேப் டைப்ல இருக்கு, ஸ்க்ரூ டைப்ல இருக்கு. ஸ்க்ரூ டைப் ரொம்ப நல்லது, நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. டேப் டைப் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன் ஆஃப் இருக்கு பார்த்தீங்களா, அதை கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டம், வேற ஒன்றும் இல்லை. நம்மளுடைய டிடிஎஸ் கம்மியாக வந்ததுன்னா தண்ணிக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா ரொம்ப ஈஸி. ஆனால் டிடிஎஸ் அதிகமாக வந்ததுன்னா அந்த ஸ்க்ரூ டைப் போட்டிங்கன்னா நல்லது.
எந்த அளவுக்கு நம்மளுக்கு கண்ட்ரோலா டிடிஎஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி செட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்க்ரூல வந்து பாத்தீங்கன்னா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த டேப் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம், டைம் ஆகும், தண்ணி அதிகம் கம்மியா தான் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோ எங்க இருந்து பாக்குறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் வால்வ ஃபிட் பண்ற பாருங்க. டிடிஎஸ் வால்வ ஃபிட் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இந்த டீ கனெக்டர் போட்டோம் பாத்தீங்களா மோட்டர்ல, அந்த பைப்பை எடுத்து கரெக்டா இந்த கீழே இதுலயும் இன்புட் அவுட்புட் இருக்கும், எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இன்புட் அவுட்புட் இருக்கும். இப்ப ஃபில்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மேல இருக்கிறது கார்பன் ஃபில்டர், கீழே இருக்கிறது செடிமெண்ட் ஃபில்டர். இப்போ பாருங்க கார்பன் ஃபில்டர் ரைட்ல கனெக்ஷன் கொடுத்து கீழே ரெண்டு ஷார்ட் பண்ணியாச்சு. ஷார்ட் பண்ணி நெக்ஸ்ட் ரைட் சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவுட்புட் எடுக்கிறோம், செடிமெண்ட் ஃபில்டர்ல அவுட்புட் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொலினாய்டு வால்வோட கனெக்ஷனை கொடுத்து அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ மோட்டர்ல கொடுக்குறோம். ஆர்ஓ மோட்டர் அந்த சைடு இன்புட், ஃபுல் சைடுல இன்புட் கொடுத்து ஆர்ஓ மோட்டர்ல அவுட்புட் எடுக்கிறோம். அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ கனெக்டர் இருக்கு பாருங்க, டீ கனெக்டர் போட்டு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீ கனெக்டர்ல இருந்து டைரக்டா ஒன்னு மெமரினுக்கு போகுது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டருக்கு போகுது. அந்த டிடிஎஸ் வால்வு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. உங்களுக்கு நல்லாவே காட்டுறேன், அது வந்து நல்லா ஃபிட் பண்ணிடணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் ஓடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த பைப்ல வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபிட் பண்ணியாச்சு, பின்னாடி ஸ்க்ரூ போட்டு நல்லா ஃபிட் பண்ற பாருங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் நல்லா பாத்துக்கணும் டிடிஎஸ் அட்ஜஸ்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா அது உள்ளயும் ஒரு இது ஜாலி டைப்ல இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் டைப்ல, அது வந்து ஃபில்டர் ஆகி கரெக்டா வரும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் எதனா இருந்தா உள்ள ஃபில்டர் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணி வச்சிங்களா. இப்போ பைப் கொடுக்குறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் பைப்பை பண்ணி கட் பண்ணிடலாம், ரொம்ப நீட்டா இருக்கு பைப் வந்து பாத்தீங்கன்னா. பைப்பை கொஞ்சம் கட் பண்ணிட்டு அளவு எடுத்துக்கலாம் கரெக்டா. அக்வா பிரஸ் 16 லிட்டர் ஆர்ஓ இது வந்து பாத்தீங்கன்னா. வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு பாருங்க, அந்த பைப்ல இருந்து ஆடுது பாத்தீங்களா கரெக்டா. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோல நீங்க ஆர்ஓ ஓனாவே சர்வீஸ் பண்ணலாம், ஓனாவே அசம்பிளும் பண்ணலாம், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ பத்தி ஃபுல் டீட்டெயிலா கத்துக்கலாம் அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எல்லாமே பார்த்துட்டே இருங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 4 பார்ட் 5 வரைக்கும் வரும், 5 ஸ்டெப் வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ 1 ஹவருக்கு மேல போகுது, வீடியோ கொஞ்சம் பாஸ்டா இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுது, எங்க எந்த ஒயர் கொடுக்கணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதால தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ட்டா பிரிச்சு உங்களுக்கு வந்து காட்டுற பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீ கனெக்டர், அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டீ கனெக்டர் யூஸ் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரியுதுங்களா. இப்போ அந்த பைப் இருக்குங்களா, அடுத்த அவுட்புட்ல டிடிஎஸ் அட்ஜஸ்டர் அவுட்புட் எடுத்து டீ கனெக்டர் கொடுத்துருக்கோம். இந்த டீ கனெக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெமரினுக்கு போகும், மெமரினுக்கு ஒன்று போகும், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிங்கிங் வாட்டருக்கு போகும். மெமரினுக்கு போறதுக்கு முன்னாடியே யூவி அல்ட்ரா வயலட் இருக்கு பாத்தீங்களா, யூவிக்கு கனெக்ஷன் கொடுக்கணும், யூவிலையும் கொடுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா மெமரில இருந்து யூவிக்கு தான் போகும். யூவில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மினரல் கால்சியம் சின்ன சின்ன ஃபில்டர் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு போகும். அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் கொடுக்கணும். டிடிஎஸ் வால்வ் வந்து இது வந்து கனெக்ஷன் கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் கம்மியாகிறதுக்கு அதிகமாகிறதுக்கு அந்த வால்வ் தான் யூஸ் பண்ணணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோல எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கண்டினியூட்டி வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்ல வந்து பார்க்கலாம். நம்ம வந்து தேர்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோல எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. நீங்க வந்து வீடியோ எவ்வளவு சீக்கிரமா வேணுமோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். ஸ்டெப் 3ல பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ.